அவங்க என்ன பண்ணணும், அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணணுங்கிறத பத்தி நம்ம இன்னும் பேசுறது இல்ல. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க, நம்ம என்ன வேணா பேசலாம். மெசேஜ் மட்டுமே சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. சோ இப்போ நம்ம யூசுவலா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இதுல இல்ல. இதுல நம்ம இந்த படத்துல சொல்லி இருக்க விஷயம் இன்னும் எந்த படத்துலயும் சொல்லல. எந்த யாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், யாருமே அதை எடுத்து சொல்லல. ஏன்னா இதை ரீசெண்டா இந்த மாதிரி விக்டிம்ஸ் நிறைய பேர்கிட்ட பேசினப்ப அவங்களுக்கு தேவைப்பட்டது இதுதான். இப்படி ஒன்று நடக்கிறப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல இதை தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாங்கிறத பத்தி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். நிறைய சொல்றாங்க தூக்கு தண்டனை கொடுங்க, இந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம். அவங்க என்ன பண்ணணும், அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணணுங்கிறத பத்தி நம்ம இன்னும் பேசுறது இல்ல. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத பத்தி அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். பாசிட்டிவ் எண்டிங்கா தான் நம்ம படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ எனக்கு சமீபத்துல இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான். இந்த 5 வருஷத்துக்குள்ள நிறைய எனக்கு அது பாதிப்பு வந்துட்டு இருக்கு. ஒரு இன்சிடென்ட் வரும், அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அதோட பரபரப்பு அவ்வளவு அதிகமா இருக்குன்னா, பரபரப்பு முடிச்ச உடனே அந்த இன்சிடென்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நிறைய கட்டுக்கதைகள் போக ஆரம்பிக்குது. அந்த பெண்ணை பத்தின தவறான விஷயங்கள் போக ஆரம்பிக்குது. நம்ம குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கறதோட பேசி முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் என்னங்கிறது தான். அந்த மாதிரி இருக்கிறப்ப நாங்க விக்டிம்ஸ் கிட்ட எல்லாம் பேசணும். நாங்க எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்ப நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த படம் பாக்குறப்பதான் அது தெரியவே வருது. எல்லாரும் அதான் சொல்றாங்க, எங்களுக்கு அதுக்கு பின்னாடி இப்படி ஒண்ணு இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப அதை படமாக்கணும், அதை சொல்லணுங்கிறதா. அதனாலதான் இந்த படம் மிச்ச படங்களோட வேறுபடுறதுக்கு காரணம், நம்ம யாருமே சொல்லாத அவங்களுக்கு உள்ள இருந்த ஒரு சில விஷயங்களை கேட்டு வாங்கி அதை நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம கிட்ட இருந்து தான் வரணும். இதுல பிரச்சனையே நம்ம தான். நம்ம என்ன வேணாலும் பேசலாம், குற்றவாளிக்கு தண்டனை கொடுங்க தண்டனை கொடுங்க, நம்ம என்ன வேணா பேசலாம். முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான். அதை நம்ம எவ்வளோ அழகா சொல்லணுமோ, எவ்வளோ கோபமா சொல்லணுமோ, அதை எவ்வளவு இதுவா சினிமாத்தனமா சொல்லணுமோ அது மாதிரி தான் நம்ம எடுத்து ஒரு ப்ராப்பர் சினிமாவா நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம இப்ப மெசேஜ் மட்டுமே சொல்றதை ஏத்துக்கிறதுக்கு இங்க யாரும் தயாரா இல்ல. சோ வெறும் மெசேஜ் மட்டும் நம்ம சொல்றோம்னா அட என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதை அப்படி சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகவும் இதை ஒரு ப்ராப்பர் படமா தியேட்டர்ல விசில் சத்தம் பறக்க பறக்க ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே போகுது. 3 நிமிஷமும் தியேட்டர்ல விசில் அடிச்சிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அந்த மியூசிக் ஆரம்பிக்கிறப்ப விசில் அடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த 3 நிமிஷமும் விசில் கத்திட்டே இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பயங்கர கான்பிடன்ஸ் வந்துருச்சு. இந்த படத்தை மக்கள் சூப்பரா ஏத்துக்கிட்டாங்கிற சந்தோஷம் எனக்கு வந்துருச்சு. எல்லாமே இருக்கு. நம்ம குறிப்பிட்டு ஒருத்தர்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஸ்ரீமதி கேஸ் தெரியும். எனக்கு எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம், ஈரோட்டுக்கு பக்கத்துல சென்னிமலை. நானு அந்த ஊர்ல நடந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிச்சது. அது பெருசா வெளியில தெரியல, ஏன்னா அவ்வளோ இதுவா இல்ல. அப்ப அந்த டைம்ல மீடியாவும் எதுவும் இல்ல. ஆனா அந்த டைம்ல இருந்த பாதிப்பு எனக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பா இருந்தது. சோ அப்படி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நியூஸ்ல பாக்குறப்பவும் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, மக்கள் என்ன கோவப்படுறாங்க, எதெல்லாம் பேசுறாங்கன்னு பாக்குறப்ப ஒரு வருத்தம் இருந்துட்டே இருந்தது. கலெக்டிவா நிறைய சம்பவங்களை அடிப்படையா கொண்டு அதை நம்ம கொண்டு வந்தோம். இல்ல நம்ம ஆசை என்னன்னா, இப்படி ஒரு சிந்தனை இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். நம்ம மக்கள்கிட்ட போய் இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் அவங்க முடிவு எடுக்கிறது தான். அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல தப்புனே தெரியாம ஒரு சிலது பண்றது எவ்வளவு பாதிக்குதுங்கிறத தான் நம்ம சொல்றோம். மக்கள்கிட்ட போய் நீங்க இதை பண்ணுங்க, இதனால இதை பார்த்துட்டு, ஏன்னா நேற்று தியேட்டரை முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே விஜய் சித்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். இந்த மாதிரி ஹக் பண்ணி கண்ணீர் வந்துருச்சுடா, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. சோ எங்களுக்கு என்னோட ஏஜ் கேட்டகரி, நானு விஜய் சித்து, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளாக் ஷீப் டீம் எல்லாருமே அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுன்னு நினைக்கிறப்ப, நாங்களாம் யாரு சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்கிற ஒரு பசங்க, அவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுதுன்னு நினைச்சப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மூலியமா ஒரு சேஞ்ச் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உடனே எல்லாமே மாறிடும் சொல்ல முடியாது. I will definitely request all the mothers, fathers, all the parents to take their daughters, especially who are in their teenagers or even younger, and their sons for this film.